இந்த CAD அப்ளிகேஷன்லாம் என்ன? ஸோ இன்ஜினியர்ஸ்க்கு இந்த CAD அப்ளிகேஷனுக்கு என்ன சம்மந்தம்? இதில என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம படிக்கலாம்? எது யூஸ்ஃபுல்லு? ஸோ இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல CAD அப்ளிகேஷன்ஸோட ஓவர்வியூ இத பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் CAD அப்ளிகேஷன்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் CADனா CAD அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து CADD அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் டிராஃப்டிங் அப்படின்றது தான் ஆக்சுவல் அப்ரிவியேஷன். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் டிராஃப்டிங் அதுதான். ஸோ இப்போ இந்த CAD அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் இருந்து வரீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அ சார்ட் ஆஃப் மேண்டட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில் செட் இந்த டூல்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது என்ன டைப் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சிவிலில், எலக்ட்ரிக்கலில், மெக்கானிக்கலில், என்விரான்மெண்டலில், ஆர்கிடெக்சரில் இந்தமாரி நீங்கள் எந்த மேஜர் இன்ஜினியரிங்கில் நீங்கள் போனாலும் சரி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எதில் போனாலும் சரி, CAD இல்லாமல் உங்களால் வந்து நிறைய ஒர்க்கு நீங்கள் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து ப்ரிசைஸாக இன்ஃபர்மேஷனை வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்னா வந்து CAD அப்ளிகேஷன்ஸ் இஸ் த ஒன்லி வே டு கோ. நீங்கள் வந்து கையில் வரைகிறதோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோஷாப் அந்த வேறு அப்ளிகேஷனில் வரைகிறதோ வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் அண்ட் CAD இஸ் பேசிக்லி ரெக்வயர்மெண்ட். ஸோ அப்போ வந்து உங்களோட ரெஸ்யூமேல வந்து நீங்கள் முக்கால்வாசி வந்து இந்த CAD அப்ளிகேஷன்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வந்து இட் வில் பி அ வெரி ஹேண்டி ஒன். உங்கள் ரெஸ்யூமே வந்து ஒரு பேசிக் அட்ராக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து CAD அப்ளிகேஷன் நேம்ஸ் நீங்கள் படிச்சிருக்கேன் அப்படின்னு போகிறது வந்து அந்த ஸ்கில் செட் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம படிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். இதில் என்ன படிக்கிறது? இதில் நிறைய CAD அப்ளிகேஷன் இருக்குல்ல, என்ன படிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பெய்டு அப்ளிகேஷன் இருக்குது, ஃப்ரீ அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த பெய்டு அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரையலில் வரும், 15 டேஸ் அண்ட் 30 டேஸ் ட்ரையலில் வரும். ஸோ அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ளார நம்ம வந்து இனிஷியலாக அதில் ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து நம்ம முக்கால்வாசி அதை முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதில் ஆரம்பித்து அதை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெய்டு அப்ளிகேஷன் போனீங்கன்னா அந்த 30 டேஸ் நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த கான்செப்ட் அண்ட் லாஜிக்கல் எப்படி வந்து ஒர்க் ஆகுது ஒரு CAD அப்ளிகேஷன், அதுக்குள்ளே எப்படி டிசைன் பண்ணுறாங்க, மாடலிங் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் த கான்செப்ட் இஸ் சார்ட் ஆஃப் சிமிலர். அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொஞ்சம் மாறும், டூல்ஸ் யூசேஜ் மாறும், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் மாறும், கெஸ்டர்ஸ் மாறும், இந்தமாரி விஷயங்கள் தான் மாறுமே தவிர அந்த கான்செப்ட் ஆஃப் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம், எப்படி மாடலிங் பண்ணுறோம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்டார்ட் வித் பேசிக் ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரீன்னு சொல்லுவேன். ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிங்கர் கேடு, ஸ்கெட்சப்பு, பிளெண்டர் இது மூணுமே வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ். இது மூணுத்துலையுமே வந்து நீங்கள் 2D டிசைனும் பண்ணலாம், 3D டிராஃப்டிங்கும் பண்ணலாம். அக்யூரசியை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு குவாலிட்டி அப்படின்றது தான் கைஸ். நீங்கள் அதாவது இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ, அந்த ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வந்து தே டூ த வெரி குட் ஜாப். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அவுட்புட் ஒரு சாஃப்ட்வேரில் என்ன கிடைக்குமோ அந்த அவுட்புட் நீங்கள் கொண்டு வர முடியும். பட் பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவுட்புட்டை வேகமாக கொண்டு வரும் அண்ட் மோர் அக்யூரேட்டாக கொண்டு வரும், மோர் ஈஸியராக கொண்டு வரும். ஸோ அதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டிங்கர் கேட் இது வந்து யாருக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கூல்லேருந்து பசங்க ஆரம்பித்து காலேஜ் ஈவன் அடல்ட்ஸ் ஆனதுக்கப்புறமே வந்து டிங்கர் கேட் யூஸ் பண்ணுவாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து இருக்கிறதுலே மற்ற சாஃப்ட்வேர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இது வெப் வெர்ஷனு. நீங்கள் பெரிய எக்ஸ்பென்சிவான ஹார்ட்வேர் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு க்ரோம் ப்ரௌசர் இருந்தால், ஒரு ஆவரேஜான ஒரு மிஷின் இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்லேருந்து பசங்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஆல்சோ இது எதுக்கு மேஜராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங்க்கு வந்து மாடல் ரெடி பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, மாடல் பண்ணுறது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் டிசைனு, இந்த ராஸ்பெரி பை, ஆர்டினோ, IoT டிசைன் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸு அண்ட் IoT இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து டிங்கர் கேட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதேமாரி வந்து சிமுலேஷன், நீங்கள் வந்து கிராவிட்டி சிமுலேட் பண்ணி எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிமுலேட் பண்ணி செக் பண்ணுறது அண்ட் ட்ரேஸ் அனாலிசிஸ் இந்தமாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து டிங்கர் கேட்டில் பண்ண முடியும். அண்ட் இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ டுட்டோரியல் வந்து எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை போய் படிங்க. அங்கேயும் வந்து AutoCAD மற்ற ப்ரோக்ராம்ஸும் இருக்குது, பட் இதுவும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சப்புமே ஒரு ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, ஒரு பெய்ட் வெர்ஷன் இருக்குது. அண்ட் ஃப்ரீ வெர்ஷன் இஸ் குட் இனஃப். நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்க முடியும். அண்ட் அதுலேயுமே வந்து 2D டிசைன், 3D மாடலிங் அது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளெண்டருமே வந்து ஃப்ரீ அண்ட் அதில் 3Dமே ஃபுல் 3D கேப்பபிலிட்டிஸோடு இருக்கும். அண்ட் வெரி வெரி பவர்ஃபுல் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். 3Dக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 3D சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளெண்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி வந்து நம்ம பெய்டு அப்ளிகேஷனுக்கு வர போனோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதில் வந்து பேசிக்கானதில் வந்து பார்த்திங்கன்னா ZW CAD, டெல்டா CAD அண்ட் ப்ரோ CAD அது மாதிரி நிறைய CAD அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதை தாண்டி வந்து ஃபேமஸாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா AutoCAD தான். சார்ட் ஆஃப் லைக் நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அதாவது ஒரு காலத்தில் வந்து நம்ம இந்த டிராஃப்டிங் டிசைன்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து பெரிய A1 ஷீட்டு A3 ஷீட்டில் வந்து வரைவாங்க. ஸோ அதை வரைஞ்சிட்டு அதில் வந்து 2Dயில் 3Dயில் வந்து 3Dனா பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வரையணும். ஸோ அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கில் வேணும், வரைகிற ஸ்கில்ன்றது வேணும், ப்ளஸ் இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 3Dயில் பார்க்குறோம் அப்படின்னா அது நம்ம இங்கே பார்க்குற வியூலேருந்து பார்க்குறப்ப பின்னாடி இருக்கிற ஆங்கிள்ஸ்லாம் தெரியாது, ஆனால் அது தெரிகிற மாரி நம்ம டேஷ் லைன்ஸில் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அது ஃபுல்லாக புரிஞ்சு இடி வரைகிறது, இன்ஜினியரிங் ட்ராயிங் வரைகிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய ஸ்கில்லு வேணும் அண்டு நிறைய பொறுமையும் வேணும். ஏன்னா இப்போ நம்ம AutoCAD வந்து ஈஸியாக போட்டுன்னு ஒன்று பிடிக்கலன்னா அண்டூ பண்ணிடுறோம். பட் அதில் சம்டைம்ஸ் நம்ம அண்டூ பண்ண முடியாது. ரப்பர் எரேசர்லாம் வச்சுட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து மாற்றிட்டு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் புதுசாக ட்ராயிங் கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து நிறைய டைம் வேஸ்டேஜ் ஆகும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் CAD சாஃப்ட்வேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிச்சு. AutoCAD தான் வந்து பயோனியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் கிட்டத்தட்ட அவனுக்கு 35 வருஷமாக அதுக்கான ஆட்டோடெஸ்க் ப்ராடக்ட் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்னு சொல்லலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தி மோஸ்ட் பாப்புலர் உங்கள் ரெஸ்யூமேல வந்து AutoCADனு போட்டிங்கன்னா அது தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. எந்த இன்ஜினியரிங் கம்பெனி நீங்கள் போனாலும் சரி AutoCAD தெரியாத அப்ளிகேஷன் ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. மற்ற சாஃப்ட்வேர்ஸ் கூட தெரியாமல் இருப்பாங்க. AutoCAD ப்ரைமரிலி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஸோ அதனால் AutoCAD லேர்ன் பண்ணுறது வந்து இட் இஸ் குட் இனஃப். பட் ஆஸ் எ செட் வந்து நீங்கள் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை லேர்ன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ப்ரொஃபிஷியண்ட்டாக ஆகிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் AutoCAD ட்ரையல் ஆரம்பித்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கவர் பண்ணுவீங்க. ஸோ அது ஒன்று. ஸோ AutoCADலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், ப்ரோ எடிஷன் அதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரையல் ட்ரை பண்ணி பார்த்தாலே யூ லேர்ன் ஃப்ரம் தட். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்டேஷன். AutoCADோட நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் காம்படிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ட்லி. ஸோ அந்த கம்பெனியோட மெயின் ப்ரைமரி ப்ராடக்ட் வந்து மைக்ரோஸ்டேஷன். ஸோ மைக்ரோஸ்டேஷனில் வந்து AutoCADல நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எக்ஸாக்டாக அதே மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். 2D அண்ட் 3D மாடலிங் இது எல்லாமே பண்ண முடியும். பட் AutoCAD வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ நீங்கள் வந்து சும்மா ஒரு 2 டேஸில் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். வரஸ் பென்ட்லியில் வந்து அந்த ஸ்பீடில் வந்து நீங்கள் கற்றுக்க முடியாது. ஸோ அந்த ஃபிலோசாஃபி ஆஃப் CAD வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இட்ஸ் நாட் ஹார்ட். ஸோ அண்ட் ஆல்சோ ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து AutoCAD தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸே இருக்கும். கிளையண்ட்டே சொல்லுவாங்க, எனக்கு வந்து AutoCAD வேணாம், எனக்கு வந்து நீ இதில் வந்து DGN ஃபார்மேட்டில் எனக்கு டெலிவர் பண்ணிவிடு, மைக்ரோஸ்டேஷனில் டெலிவர் பண்ணிவிடு அப்படின்னுவாங்க. ஸோ அப்போ வந்து மைக்ரோஸ்டேஷன் போய்ட்டு அந்த கம்பெனி வந்து ப்ரிட்டி மச் மைக்ரோஸ்டேஷன் தான் ப்ரைமரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிற வேலைகள் எல்லாமே மைக்ரோஸ்டேஷனில் இருக்கும். ஸோ அதனால் AutoCAD எப்படி தெரியுதோ அதேமாரி மைக்ரோஸ்டேஷன் தெரிஞ்சாலுமே நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டுமே தெரிஞ்சால் அதுவும் அட்வான்டேஜ் தான். ப்ளஸ் அதேமாரி வந்து அடுத்தது சாலிட் ஒர்க்ஸ், வெக்டர் ஒர்க்ஸ் அந்தமாரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. 12D இருக்குது. நீங்கள் ஆஸ்திரேலியா சைடில் நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்து 12D வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சாஃப்ட்வேர் சிவிலுக்கு. அண்ட் இது ஒன்று. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டியர் அப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸ்னு கூட சொல்லலாம். அதாவது வெர்டிக்கல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம். AutoCADன்றது ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக்கான 3D மாடலிங் அண்ட் 2D டிசைன் ப்ராடக்ட். இதுக்கு மேலே இருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப் 3D. AutoCADக்கு மேலேயே வந்து இன்னொரு ஃப்ளேவர் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, மேப் 3D. அது வந்து ஜிஸ்ஸுக்கு. நீங்கள் வந்து QGIS அண்ட் மேப் கைடு, மேப் இன்ஃபோ அந்தமாரி அப்ளிகேஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அங்கே அதை நீங்கள் பற்றி பார்க்கலாம். நம்ம GIS அப்ளிகேஷன்ஸ் பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதில் செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ நீங்கள் GIS சைடு போகிறீங்கன்னா அப்படின்னா வந்து மேப் 3D இருக்குது. அதை தாண்டி வந்து சிவில் 3D இருக்குது. சிவில் 3D வந்து சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதாவது வந்து நீங்கள் இப்போ ரோட் டிசைனோ, பைப் நெட்ஒர்க்கோ, இல்லை எர்த் ஒர்க் கால்குலேஷனோ, இல்லை வந்து கிரேடிங் ஒர்க்ஸோ, இல்லை வந்து பார்சலோ இந்தமாரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சிவில் 3D வந்து இட்ஸ் அ பெஸ்ட் ப்ரோக்ராம் ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு விஷயம் நீங்கள் என்னென்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியில் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்களோ அங்கே வந்து சிவில் 3D ஜாப்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா சிவில் 3D வந்து எக்ஸ்பென்சிவான சாஃப்ட்வேர். ஸோ அதனால் நிறைய கம்பெனிஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்தமாரி மார்க்கெட் கம்மியாக இருக்கிற இடத்துல நீங்கள் அது என்ன தான் நீங்கள் படித்து எவ்வளோ தான் டேலண்டடாக இருந்தாலும் சரி அதுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். பட் ஃப்ரீலான்சிங் ஒர்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் இதிலே வந்து ஃபர்தராக அடுத்த ஹையர் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், சிவில் 3D மாரி ஹையர் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ரெவிட் வந்து பெரிய பெரிய ஃபேமஸான சாஃப்ட்வேருங்க. நீங்கள் வந்து ஆர்கிடெக்டாக இருக்குங்க, இல்லை ரெவிட் எம்இபி ஏதாவது பிளான் டிசைன் அண்ட் AC ஏர் கண்டிஷனிங்கு, ஹெச்வேக்கு அண்ட் MEPயில் வேறு என்ன இருக்குது. ஸோ இந்தமாரி டிசைன்கள்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வந்து ரெவிட் தான். ஸோ ரெவிட்டில் வந்து நீங்கள் சிவில் மாடல் ஒர்க்ஸும் பண்ணலாம், சிவில் ஒர்க்ஸ் இம்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ ரெவிட் இஸ் லைக் அ சூப்பர்பான சாஃப்ட்வேர் அண்ட் இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யூஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் சொல்லலாம். பிம் சைட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்க்கு மோஸ்ட் ஹைலி யூஸ்டு சாஃப்ட்வேர் வந்து நம்ம ரெவிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ அது ஒன்று பிம் டெலிவரிஸில் வந்து ரெவிட் எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மாரின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ரெவிட் லேர்ன் பண்ணுறதுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் இதை தாண்டி வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எஃப்எக்ஸ் ஸ்டீல், எம்எக்ஸ் ஸ்டீல் அந்தமாரி சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நேவிஸ் ஒர்க்ஸ். நீங்கள் வந்து கொலிஷன் டிடெக்ஷனு, பிம் மாடலிங்கு, சிமுலேஷனு, ஒர்க் ஸ்கெடியூல் சிமுலேஷனு, ஆப்ரேஷன்ஸு இந்தமாரி விஷயம்லாம் நீங்கள் போகிறப்ப வந்து நீங்கள் நேவிஸ் ஒர்க்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் அர்பன் டிசைன் நீங்கள் போகிறீங்க, லேண்ட்ஸ்கேப் டிசைனுங்க அண்ட் அர்பன் பிளானிங்கு, ஸோ அண்ட் ஆல்சோ சிவில் டிசைனை வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் சப்டிவிஷன் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, ரோட் நெட்ஒர்க் டிசைனு, பைப் நெட்ஒர்க்ஸு இந்தமாரி விஷயம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இன்ஃப்ரா ஒர்க்ஸில் வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ண முடியும். அதேமாதிரி மெக்கானிக்கல் டிசைனுக்கு நீங்கள் வந்து இன்வென்டருக்கு போகலாம். இன்வென்டரில் வந்து பேசிக் சிம்பிள் மெக்கானிக்கல் டிசைன்லேருந்து காம்ப்ளெக்ஸான மெக்கானிக்கல் டிசைனை பாம் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது இந்தமாரி விஷயங்கள் பண்ண முடியும். அதேமாதிரி ஆட்டோடெஸ்க் வால்ட்டு. ஸோ வால்ட் வந்து CAD ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோகேட்லாம் வந்து இதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவியான ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ட்ராப் பாக்ஸ் மாரி ஒரு சிங்க் பண்ணணும் க்ளவுடில், அதோட பாம் ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம வால்ட்டில் நம்ம பண்ண முடியும். அண்ட் இதை தாண்டி வந்து ஃபியூஷனு அண்ட் மட்ஃப்ளோ, பிம் 360, க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து போக போக படிப்போம். பட் இந்த CAD அப்ளிகேஷன் மாடியூலில் வந்து நம்ம இந்தமாரி ஒவ்வொரு CAD பற்றியுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதை பற்றி செப்பரேட் டுட்டோரியல்ஸில் வந்து நீங்கள் அதை ஃபுல்லாக ட்ரைனிங்கே நீங்கள் பண்ண முடியும். ஸோ திஸ் கிவ்ஸ் யூ ஓவரால் ஐடியா. ஓகே, வில் see again another video guys and thank you so much.